பூவுக்குள்ளே பிறந்ததால் வாசங்களால் பேசுகிறார். வெண்ணிலவில் வளர்ந்ததால் வெளிச்சம் கோடி வீசுகிறார். மங்கையின் கன்னத்தில் மஞ்சளின் வண்ணங்கள் வந்ததும் எப்படியோ, மாலையின் வெயிலும் காலையின் வெயிலும் சேர்ந்ததால் இப்படியோ. அடி பூமியே நூலகம் பூக்களே புத்தகம் என்று நான் வாழ்ந்து வந்தேன். இன்று பெண்களே நூலகம் கண்களே புத்தகம் உன்னிடம் கண்டு கொண்டேன். போய் சீக்கிரம் கிளம்பிட்டு வாங்க, கிளம்பலாம். சரி, நாங்க போய் கிளம்பிட்டு வரதுக்குள்ள பூஜைக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். அப்ப ரெண்டு பேரும் காலையில இருந்து என்னதான் பண்ணிட்டு இருந்தீங்க? நல்லா தூங்கிட்டு இருந்தோம். தூங்கிட்டு இருக்கிறது வேலை நமக்கு. ஆமா, எங்களுக்கு தப்பா வேலை. சரி சரி, சொன்னதை மட்டும் செய்யுங்க, கேள்வி கேட்காதீங்க. ஒரு வேலையை சொன்னா செய்ய மாட்டீங்களா? கோவிலுக்கு போறோம்னு தெரியும், எல்லாம் நீங்க தானே ரெடி பண்ணி வச்சிருக்கணும். ஏன் இப்ப நாங்க ரெடி பண்ணி வைக்கலன்னா நீங்க ரெடி பண்ணி வைக்க மாட்டீங்களா? நாங்க பண்ணாம இருப்போமா? எங்க வைஃப் ஒன்னு சொல்லிட்டாங்கன்னா பண்ணாம இருப்போமா? பண்ணியோட விட வேற என்ன வேலை எங்களுக்கு? அதை விட எங்களுக்கு ஒரு வேலை இருக்கு. அந்த பயம் இருக்கட்டும், போங்க போய் செஞ்சு வைங்க. அப்பதான் கொஞ்சமாச்சும் அறிவு வரும் போல, இல்லைன்னா வரவே வராது. வீட்ல எந்த வேலையும் செய்யாம இருக்க கூடாது, ஏதாவது ஹெல்ப் பண்ணலாம். ஒண்ணும் தப்பு கிடையாது, போங்க. அதானே நாங்க ஹெல்ப் செஞ்சே ஆகணும். ஆமாப்பா, போங்க போங்க சீக்கிரம். போயிட்டோம். நீங்க போய் கிளம்பிட்டு வாங்க. ஏன்டா நம்ம வைஃபுங்களை மட்டும் நம்மளால புரிஞ்சுக்கவே முடியல. இப்ப போற சாரி எவ்வளவு கியூட்டா இருந்துச்சு, இதுல வேற இன்னொரு சாரி மாத்திட்டு வராங்களாம். ஒருவேளை கோவிலுக்குன்னு ஒரு சாரியை எடுத்து வச்சுட்டு வேணுமே இந்த சாரியை கட்டிட்டு வந்து நம்மள வெறுப்பேத்தணும்னு பண்றாங்கன்னு நினைக்கிறேன். அப்படின்னு தான் நினைக்கிறேன்டா. நம்மள வெயிட் பண்ண வைக்கணும்னே நினைச்சிட்டு இருக்காங்கடா எல்லாரும். இவங்கள மட்டும் புரிஞ்சுக்கவே முடியலடா நம்மனால. இப்ப போய் நான் ½ ஆகும் அவங்க கிளம்பி வரதுக்கு. அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கணும். இதுல கோவிலுக்கு போறோமா, அதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் நம்ம தான் எடுத்து வைக்கணுமா? எல்லாம் முதலே முடிவு பண்ணிருப்பாங்கடா, ஆனாலும் நம்ம தான் எடுத்து வைக்கணும்னு நிப்பாங்க அவங்க. அதான் பாரு, கோவிலுக்கு போறோம்னு தெரியல, எடுத்து வச்சுதானே போயிருக்கணும். எல்லாம் தெரிஞ்சு நம்மள வேலை வாங்கணும்னே ரெண்டு பேரும் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியுதுடா. இவங்களை இங்க கூட்டிட்டு வந்துட்டு நம்ம படாத பாடுபட்டு இருக்கோம்டா. அதான் பாருடா, எல்லாம் நம்ம நேரம் வேற என்ன பண்றது. நல்ல வேலை மதுரைக்குள்ள இருக்க சின்ன கிராமத்துல நம்ம இருக்கோம். யாருக்கும் தெரியாத வரைக்கும் சந்தோஷம் தான்டா. நானும் ட்ரை பண்ணிட்டே தான் இருக்கேன், யாரா இருக்கும் என்ன அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். நான் யாருமே ஞாபகம் வர மாட்டேங்கிறாங்க. நம்மள கொல்ல பண்ற அளவுக்கு யாரா எதிரி இருக்க போறா? என்ன பொறுத்த வரைக்கும் நம்ம குடும்பத்துல யாருமே ஒருத்தவங்களுக்கு பாவம் பண்ணதே கிடையாது. ஏதாவது செஞ்சிருந்தா பரவாயில்ல, நம்மளும் எதுவும் பண்ணது கிடையாது. நம்மள கொல்லணும்னு ஏன்டா இவ்ளோ இது பண்றாங்க? அதான் மச்சான் ஒன்னும் புரியல. மதுரையில இருந்திருந்தோம் வையேன், கண்டிப்பா நம்ம ஃபேமிலி கிட்ட நம்ம மாட்டிருப்போம்டா. ஏதோ மதுரைக்குள்ள இருக்க ஒரு கிராமத்துல இருக்கனால பரவாயில்லடா. ஆனாலும் நம்மள கொல்ல பண்ண ட்ரை பண்ணவன் யாருன்னு நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும்டா. ஆமாண்டா மச்சான், என்ன ஒரு திமிரு பத்தியா? ஏதாவது பண்ணிருந்தா பரவாயில்ல, நம்மள கொல்ற அளவுக்கு அவன் புத்தி இருந்திருக்கு பாரு. சரிடா, டைம் ஆயிடுச்சு, இன்னும் நம்ம போய் இது பண்ணேன்னு வையேன், அவ்வளவுதான் வா. ஆமாண்டா மச்சான், வா போலாம். அதே கலர் சாரி மாதிரிதான் இதுவும் இருக்கு, எதுக்கு போய் மாத்திட்டு வந்தீங்க? கண்ணு தெரியாத ஜீவா, இது அதே சாரி கிடையாது. அது பிங்க் கலர் மாதிரி, இது ரெட் கலர்ரா. ஓ, அப்பனா மக்கு. ஆமா, கண்ணு தெரியல. ரெட்டுக்கும் பிங்குக்குமே வித்தியாசம் தெரியல. நீ பேச வந்துட்டியா? எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டீங்களா இல்லையா? எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சுமா, போலாம். கண்ணு தெரிஞ்சுதான் எடுத்து வச்சீங்களா ரெண்டு பேரும்? அதெல்லாம் கண்ணு தெரிஞ்சுதாம எடுத்து வச்சா ரொம்ப பண்ணாத. சரி சரி, போலாம். அங்க போய் யாத்தையாவது மாட்டணும், உங்க ரெண்டு பேத்துக்கும் இருக்கு. அதெல்லாம் மாட்டோம், போலானா? எல்லாம் சேர்ந்து சொல்றீங்களே, அவங்க இருக்க மாட்டாங்கல்ல. 4 பேரும் கோவிலுக்கு ஒன்னாதான் போவீங்க, இன்னைக்கு அவங்க வர மாட்டாங்கன்னு என்ன நியாயம்? அதெல்லாம் வந்திருக்க மாட்டாங்கடா, சொல்றது மட்டும் செய்டா. அவங்க நாளைக்கு தான் வருவாங்க, இன்னைக்குலாம் வர மாட்டாங்க. எப்படி உன் அக்கா இவரோட தங்கச்சி அப்படிதான் பண்ண போறாங்க. சொல்றத மட்டும் கேளுடா, போலானா? வரதுக்கு வாய்ப்பே இல்ல, கிளம்பலாம். கிளம்பலாம். மாட்டி விடாம இருந்தா சரிதான்ப்பா. அதெல்லாம் மாட்டி விட மாட்டோம், நான் கிளம்பலாம். இப்பயே சொல்ற, இருக்க மாட்டாங்கல்ல, ஒன்னும் பிரச்சனை இல்ல, இப்படியே வீட்டுக்கு போனாலும் போயிடலாம். பயந்து சாவாதீங்க, அதெல்லாம் இருக்க மாட்டாங்க, நான் சொல்றேன்ல. சொன்னதை மட்டும் செய்யுங்க, கிளம்பலாம். அவங்க கண்டிப்பா இன்னைக்கு வந்திருக்க மாட்டாங்க, போலாம். ஆமாமா, நம்புறோமா, வாங்க போலாம். நம்மளனா விடவா போறீங்க, கிளம்பலாம். எங்களை நம்பினா வந்தா கைவிட மாட்டோம். நீங்க தானே கை விட்டாலும் விட்டுருவீங்க. டே வாய மூடு, நான் எங்க விடுவேன்? நீங்க வேணா ஏதாவது ஒரு விஷயத்துல செய்யலாமே தவிர நாங்க அப்படி இல்ல. என்ன சௌமியா, கரெக்ட் தானே? ஆமாமா, எங்களை நம்பி வந்தவங்கள நாங்க கைவிட மாட்டோம். நீங்க ஸ்னேகா சொன்ன மாதிரி செஞ்சாலும் செய்யலாம். நான் எப்போதும் நாங்க அப்படி செய்ய மாட்டோம். ஆமாமா, நாங்க செய்வோம், நீங்க செய்ய மாட்டீங்க. ஆமாமா, அதனாலதான் நம்ம சௌமியா மேடம் காதுல சொல்லவே இல்ல. டேய், நீ சொல்ல விடல. யாரு, நான் சொல்ல விடலையா? ஆமா, நீ இவ்ளோ அழகா பிறந்தனாலதான் அவ உன்ன லவ் பண்ணா. இல்லன்னா நான் என் காதல எப்பயே சொல்லிருப்பேன்பா. அப்பயும் நான் அழகா பிறந்ததுதான் தப்பு. இல்ல நீ அவளுக்கு பிடிச்ச மாதிரி பிறந்ததுதான் தப்பு. அப்ப கூட மேடம் காதுல சொல்லலையா, அது தப்பு இல்லன்னு சொல்ல மாட்டேன். இல்ல, அது தப்பு இல்ல. சரிமா, கோவிலுக்குள்ளார போலாம். எப்படியும் உங்க மேல இருக்க குறைய சொல்ல மாட்டீங்க, அதனால எதுக்கு பேசி டைம் வேஸ்ட் பண்ணிட்டு. அதுதானடா, வா உள்ளார போலாம். உன்னால மட்டும்தான் அருண், எல்லாமே உன்னாலதான். ஹலோ, நான் என்ன பண்ணேன்? நீங்க என்ன பண்ணல? நீங்க கேட்டனாலதான் கத்திட்டேன் தெரியுமா? எங்க அம்மா வந்து என்ன ஏதுன்னு கேட்டுட்டாங்க, எனக்கு அசிங்கமா போச்சு. தூக்கத்துல எல்லாரும் கத்துறதானே, இதுல எங்க இருந்து அசிங்கமா போச்சு? எனக்கு போச்சு அருண். அதெல்லாம் விடுங்க, உங்களுக்கும் இந்த கனவு வருதா வரலையா? நான் தான் ஸ்டார்டிங்கே சொன்னமா, எனக்கும் அந்த மாதிரி கனவு வருது, அதான் கேட்டேன் உன்கிட்ட. உனக்கு
வந்துச்சுன்னா அது உன்னோட வச்சுக்கணும். எல்லாத்துக்கும் ஏன் வர வைக்கிற நீ? நான் மட்டும் தூங்காம இருந்தா போதுமா? நீங்களாவும் தூங்காம இருக்கணும்ல, நீங்களும் என் ஃப்ரெண்ட்ஸ் தானே. ஏய் ஃப்ரெண்ட்ஸ்னா என்ன தெரியுமா? தான் தூங்கலனா கூட அடுத்தவங்கள தூங்க விடணும். என்ன பொறுத்த வரைக்கும் அது இல்லமா. இந்த விஜய் எல்லாம் நான் தூங்கலனா அவனும் தூங்க கூடாது, அதே மாதிரி அவன் தூங்கலனாலும் நான் தூங்க மாட்டேன். அதுதான் எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப். அப்ப உங்ககிட்டயும் அதுதானே வைக்கணும். பெரிய விஞ்ஞானி கண்டுபிடிப்பு ஃப்ரெண்ட்ஷிப் இதான். ஆமா, எனக்கு பொறுத்த வரைக்கும் இதுதான் ஃப்ரெண்ட்ஷிப். ஆமாமா, உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் இதானே. என்ன பொறுத்த வரைக்கும் இது டார்ச்சர். உங்களுக்கு கனவு வந்துச்சுன்னா அதோட ஸ்டாப் பண்ணிடணும். நீங்க சொல்லி சொல்லிதான் என் மைண்டுக்குள்ள அதையே யோசிச்சு படுத்தினால தான் அப்படி ஒரு கனவு எனக்கு. நீயும் அதையும் யோசிச்சு படுத்த. அதுவா என்னவா இருக்கும், எதுக்கு கனவு வரும் அப்படின்னு யோசிச்சேன். அப்படியெல்லாம் ஒரு கனவு வருமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அது இல்லாம அவன் வந்து என்ன தெரியுமா சொன்னான்? என்ன சொன்னா? நான் தான் உன் காதலன்னு சொன்னா. நான் எங்க காதலிக்கிறேன்? இதுக்கெல்லாம் காரணம் யாரும் நீங்க தானே. சரி ஓகே, நீ என்ன நினைச்சிட்டு படுத்த? இப்படி எல்லாம் ஒரு கனவு வருமா? அதுவும் திரும்பி நிக்கிற மாதிரியா ஒரு பையன் ஒரு பொண்ணு அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். சரி ஓகே, இதெல்லாம் ஓகே. உன் கனவுல எதுக்கு எதுக்கு காதலன்னு சொல்லி வந்துச்சு? அது என்னோட பெரிய டவுட்மா. நீ தான் அதை நினைச்சு படுக்கவே இல்லையே. அத என்கிட்ட கேட்டா எனக்கு எப்படி வரும்னு தெரியும். எனக்கு புரியல. எனக்கு என்ன தெரியும்? அந்த கனவு வந்து அவன் சொன்ன உடனே நான் பயந்து எந்திரிச்சிட்டேன். எனக்கு எப்படி தெரியும்? உடனே பயந்து எந்திரிச்சிருக்க கூடாதுமா, என்ன ஏதுன்னு கேட்டிருக்கணும். நீங்க வேணா கேப்பீங்களோ என்னமோ, நாளா கேட்க மாட்டாரும். நான் சொல்ற கனவுல வந்துச்சுன்னா அருண் என்னோட ஃப்ரெண்டு தான். அவன் கனவுல போய் கேளுங்க, அவன் எல்லா டீட்டெயிலும் சொல்லுவான்னு சொல்றேன். ஏமா நீ வேற, எனக்கு வந்த கனவே என்னால முடிக்க முடியல, இதுல உன்னோட கனவு வேறயா? எனக்கு வந்த கனவே அந்த பொண்ணு யாரு என்ன ஏதுன்னு தெரியல, இதுல உனக்கு வந்த கனவை நான் என்ன ஏதுன்னு கண்டுபிடிப்பேன். அப்புறம் என்னத்துக்கு என்கிட்ட நீங்க சொல்றீங்க? பதில் கேட்டிருக்கலாம்ல, அதை கேட்டிருக்கலாம்ல, நீ என்கிட்ட ஏன் சொல்றீங்க? இல்லம்மா, சொல்லி பார்த்தேன், நீ என்ன சொல்றன்னு கேக்குறதுக்காக. ஆமா, பெரிய எதுன்னு சொல்ல போற. ஏன் அருண் இப்படி பண்றீங்க? ஐயோ பாட்டி பாத்து. சாரிம்மா, நிக்கிறது பார்க்காம வந்துட்டேன். ஐயோ இருக்கட்டும் பாட்டி. இந்தாங்க பாட்டி, பூவை கீழே போட்டீங்க. அது ஒண்ணுலமா, அந்த சைடு பேசிட்டே வந்தனா அதுதான்மா, நீ நிக்கிறத பார்க்காம இடிச்சிட்டேன். பரவாயில்ல, இருக்கட்டும் பாட்டி, இந்தாங்க. உங்க ரெண்டு பேத்தையும் பார்த்த உடனே உனக்கு சொல்லணும்னு தோணுது. என்ன பாட்டி சொல்லுங்க. ரெண்டு பேத்துக்கு இப்பதான் கல்யாணம் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஜோடி பொருத்தம் சூப்பரா இருக்கு. ஐயோ பாட்டி. உண்மையை சொல்லணும்னா ஜோடி பொருத்தம் சூப்பரா இருக்கு. ரெண்டு பேரும் நல்லபடியா வாழுங்க. ஐயோ பாட்டி, நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, எங்களுக்கு கல்யாணம் இன்னும் ஆகல பாட்டி. ஓ, இப்பதான் வீட்டுல பாத்துருக்காங்களா? ஐயோ பாட்டி, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நாங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான். ஓ ஃப்ரெண்ட்ஸாப்பா, சாரிப்பா. இருக்கட்டும் பாட்டி, விடுங்க. பார்த்த உடனே ரெண்டு பேத்துக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு நினைச்சேன். ஜோடி பொருத்தம் சூப்பரா இருக்குன்னு நினைச்சேன். ஐயோ பாட்டி, எங்களுக்கெல்லாம் கல்யாணமே ஆகல பாட்டி. அது இல்லாம நாங்க ரெண்டு பேரும் ஜஸ்ட் ஃப்ரெண்ட் தான். சரிம்மா, வரேன். சரி பாட்டி. ஒருவேளை அந்த பொண்ணு இந்த பொண்ணாதான் இருக்குமோ? கடவுளே அதை தான் முடிச்சு போடுறாரோ. ஜோடி பொருத்தம் சூப்பரா இருக்குன்னு சொல்றாங்க. எனக்கு ஐஷுக்கு ஜோடி பொருத்தம் சூப்பராவா இருக்கு. கனவுல வந்த பொண்ணு இந்த ஐஷுவா தான் இருக்குமோ? அப்ப அந்த கச்சிஃபுக்கு சொந்தக்கார பொண்ணு அந்த பொண்ணு யாரு? ஐயோ குழம்புதே. ஓகே, பாத்துக்கலாம். ஆனா ஜோடி பொருத்தம் சூப்பரா இருக்குன்னு இருக்காங்களே, அப்படியா இருக்குமோ? எங்க ஜோடி பொருத்தம் சூப்பராவா இருக்கு? நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க. அந்த பாட்டிக்கு கொஞ்சம் அறிவு இல்ல போல. இல்ல ஒண்ணும் பிரச்சனை இல்ல, சொன்னதுல தப்பு இல்லையே. என்னது? இல்லம்மா, அவங்க ஏதோ தெரியாம சொல்லிருக்காங்க, அவங்க சொன்னதுல ஏதோ தப்பு இல்லையேன்னு சொன்னேன். ஓஹோ, நான் கூட வேற மாதிரி நினைச்சிட்டாரு. ஐஷுவே இப்படிதான் போல. அந்த பொண்ணு இந்த ஐஷுவா இருந்தா நல்லாதான் இருக்கும். என்னன்னு தெரியல, உன்னை பார்த்த இந்த ஃபர்ஸ்ட் செகண்டே உன் மேல விழுந்துட்டேன்னா என்னன்னு தெரியல. எனக்குள்ள இது காதலான்னு எனக்கு அப்ப தெரியல, போக போக தான் புரிஞ்சிச்சு. ஆனா அந்த கட்சிக்கு சொந்தக்கார பொண்ணு தானே என் கனவுல ஃபர்ஸ்ட் வந்தா. ஐயோ முடியல, என்னால என்ன பண்றதுன்னே தெரியல. ஃபுல்லா குழப்பத்துலதான் இருக்கேன். இப்போ வேண்டிக்கிறேன் அந்த பொண்ணு அந்த பொண்ணா இருக்கணும். கண்களறியா காற்றைப் போலே கனவில் என்னை தழுவியதென்ன, பாதிரவில் தூக்கத்தை கலைக்கும் பூவே உந்தன் முகவரி என்ன, மெது மெதுவாய் முகம் காட்டும் பௌர்ணமியே ஒளியாதே, பெயரை கூட சொல்லாமல் என் உயிரை. போச கொடுக்கலையா? இல்ல குரு, நீ வராம எப்படி கொடுக்கறது? நீயும் வரணும்ல. ஏய், கொடுத்துருக்கலாம்ல. எவ்வளவு நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? அப்புறம் நீ வராம கொடுக்க முடியுமா? நீ வந்ததுக்கு அப்புறம் கொடுத்துக்கலாம்னு சொல்லி தான் நாங்க வெயிட் பண்ணோம். இப்ப கேட்டா என் மேல காதல் இல்லைன்னு சொல்லுவா. இதெல்லாம் தேவையா? எனக்காக வெயிட் பண்ணுவாலாம், ஆனா கேட்டா காதல் இல்லையா? என்ன குரு பேசுன? ஆபீஸ் டென்ஷன்மா. போலாமா உள்ளார? போலாம் குரு. ரொம்ப நாள் கழிச்சு இந்த கோவிலுக்கு வந்திருக்கோம்ல. ஆமா, இப்பதான் கொஞ்சம் மனசு நிம்மதியா இருக்கு. ஏதோ ஒரு ஃபீல் மனசுக்குள்ள. என்ன ஃபீல்? அது என்னன்னு தெரியல. நம்ம கூட இருக்கவங்க இங்க இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல். அது மட்டும் நம்ம புருஷனுக்கு தெரிஞ்சிச்சு, அவ்வளவுதான். என்னன்னு தெரியல, எனக்கும் கோவில் வாசல்ல எடுத்து வச்சோடனே அந்த ஃபீல் வந்துச்சு. பட் அவங்க இன்னைக்கு கோவிலுக்கு வந்திருக்க மாட்டாங்கல்ல. ஒரு மாதிரி ஃபீல். நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க நம்ம கூட இருக்க மாதிரி, நம்ம பக்கத்துல இருக்கிற மாதிரி. குரு போலாமா? போலாம் பிரியா. என்னன்னு தெரியல, அவ்வளவு சந்தோஷமா இருக்கு இந்த கோவிலுக்குள்ள கால் எடுத்து வச்சோடனே. ஏய், என்ன பண்றீங்க? எருமைங்களா? என்னடா பண்ணிட்டு இருக்க? ஐயோ கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. குரு, ஏதாவது கத்துற சவுண்ட் கேட்டுச்சா குரு? ஏதோ சவுண்ட் யாரையோ கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு.
எனக்கு திடீர்னு சௌமியா இவங்க ஞாபகம் வந்துச்சு. ஐயோ ஒன்னும் புரியலையே. குரு உள்ளார போலாம். இந்த கோவிலுக்கு எப்போதும் வரனால அவங்க ஞாபகம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். சரி வா போலாம். இதுக்கட கழுத்து சுணுக்குற மாதிரி அந்த சைடு பாத்துட்டு இருக்கீங்க? எங்க உயிரை எடுக்கிறதுக்கு நீங்க 2 பேரும் பிளான் போட்டுட்டு இருக்கீங்களே, அதான் நினைச்சிட்டு இருக்கேன். எங்களை பார்த்தா அப்படி சொல்லிட்டு அன்பு? ஆமா, உங்களை பார்த்துதான். பழக்கட்டு நீ காட்டு. இது கோவிலுன்னு மறந்துட்டல. நான் ஞாபகம் வச்சிருக்கேன். நீங்க தான் ஞாபகம் வச்சிருக்கல இது கோவிலுன்னு. நீ தான் என்ன பிடிச்சலத? நான் இதுக்குலன்னா 4 பேர் போயிருக்க வேண்டியதான். என்ன அப்படி சொல்றீங்க? என்னாச்சுனா? அந்த சைடு நின்னது யாருன்னு பாத்தீங்களா? இங்கடி யாருன்னா நமக்கு என்னன்னா? அப்படிதான் இருக்கணும். அது கரெக்ட் தான். அந்த சைடு நின்னுட்டு இருந்தது குரு பிரியா. என்னது குரு பிரியாவா? பின்ன என்ன, அந்த சைடு நின்னுட்டு இருந்தது குரு பிரியா. கொஞ்சம் லட்னா 2 பேரும் மாட்டிருப்பீங்க. ஐயோ அவங்க கோவிலுக்கு வர மாட்டாங்கன்னு நினைச்சமே. அது எனக்கு தெரியுமே உங்க பேச்செல்லாம் அங்க நடக்காதுன்னு. இன்னும் யார் யார் கோவிலுக்கு வந்திருக்கானே தெரியல. ஐயோ இப்ப என்ன பண்றது? கிளம்பிடலாமா? அவங்கள நாங்க பார்க்கவே இல்ல. ஒரு டைமாவது பாத்துக்கிறோமே. பார்க்காம நாங்க கிளம்ப மாட்டோம். ஆமா அவங்கள பார்க்காம நாங்க கிளம்ப மாட்டோம். குரு பிரியா வந்திருக்காங்கன்னா ஐஷு எல்லாம் வந்திருப்பாங்க. பார்த்தே ஆகணும். ஆமாமா, நம்ம மாட்டிக்கலாமா? மாட்டாம பார்க்கலாமே. ப்ளீஸ் அவங்கள பார்க்கணும். ரொம்ப நாள் ஆச்சுல. ஆமாமா அன்பு ப்ளீஸ் அன்பு. பார்க்கணும் அன்பு ப்ளீஸ் அன்பு. மாட்டிக்கிட்டோம்னா என்ன பண்ணுவீங்க 2 பேரும்? மாட்டாம பாத்துக்கலாம் ஜீவா. ப்ளீஸ் ஜீவா. அவங்கள நாங்க பார்க்கவே இல்ல. ப்ளீஸ் பாத்துக்கிறோமே. பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. சரி வெயிட் பண்ணுங்க பாக்கலாம். ஹை அப்ப ஜாலி போலாம். பாவமான மூஞ்ச மட்டும் 2 பேரும் சேர்ந்து வைக்காதீங்க. அத வச்சுதான் எங்க கிட்ட எல்லாத்தையும் கேட்டு சாதிச்சிடுறீங்க. அப்புறம் இல்லன்னா நீங்க செய்வீங்களா? பார்த்துட்டு போலாம் அவங்க 2 பேத்தையும். போலாமா? போலாம். யார்ட்டையும் மாட்டாம இருந்தா சரிதான்ப்பா எங்களுக்கு. அதுதான் மாட்டுனா காப்பாத்த நாங்க இருக்கோம்ல. விடுங்க. இல்லல்லம்மா, நாங்க இருக்கோம். சரி யாரோ எப்போ வாங்க. போதும் கையெடுங்க. இத யாராவது பார்த்தாங்க அவ்வளவுதான். இது கோவில். விடுங்க. நம்ம என்ன தப்பான காரியமாமா பண்ணிட்டு இருக்கோம்? சும்மா புடிச்சிட்டு இருக்கோம். இதுல என்ன இருக்கு? புடிச்சு எடுக்கும் போது ஹக் பண்ணது உங்களோட தப்பு. அவ்வளவு ஃபர்ஸ்ட் இழுக்கும்போது கீழே விழுந்திருப்பேனா? பைத்தியம் மாதிரி பண்ணதும் இல்லாம என்கிட்ட நீ பேசுறியா? சரி விடுங்க. எழுந்தாலும் உன் கண்ணில் கனவாக நான் விழுவேன். எழுந்தாலும் உன் நெஞ்சில் நினைவாக நான் எழுவேன். மடிந்தாலும் உன் மூச்சின் சூட்டால் மடிவேன். பிறந்தாலும் உன்னைதான் மீண்டும் சேர்வேன். இனி உன் மூச்சை கடன் வாங்கி நான் வாழுவேன். விழுந்தாலும் உன் கண்ணில் கனவாக நான் விழுவேன். எழுந்தாலும் உன் நெஞ்சில். கண்ணா வரேன் சித்தி. சீக்கிரம் வாப்பா. அந்த வர சித்தி. சித்தி என்னாச்சு? ஏன் இப்படி கத்துறீங்க சித்தி? அது ஒண்ணுலப்பா. நம்ம கிராமத்துல வயல் இருக்குல்ல. அம்மா சித்தி, அம்மாவோடது இருக்குல்ல, அது என்னாச்சு? வயலை பாத்துக்கிறதுக்கு ஆள் யாருமே இல்லையா? சரி பாட்டி, யாரையாவது வைக்கணுமா? இல்லப்பா இனிமே யாரையும் வைக்கிறதுலாம் நம்ப முடியறதில்லப்பா. இங்க ஒழுங்காவே பாத்துக்க மாட்டேங்கிறாங்க. பூச்சி இது அதுன்னு வந்துருதுப்பா. அதனால நீ என்ன பண்ற? சொல்லுங்க சித்தி. நீ இங்க இருந்து அந்த கிராமத்துக்கு போ. சித்தி நான் என்னப்பா பண்றது? பாத்துக்கிறதுக்கு ஆள் யாருமே இல்ல. நீ போய் ஒரு வாரத்துல நானுமே அங்க வந்துருவேன். ஏன் சித்தி இப்ப அங்க போகணும்? புரியுதுப்பா. 4 வருஷமா இந்த பொண்ணு தேடிட்டு இருக்கா. அதனாலதான் போக மாட்டேன்னு சொல்றேன். என்ன பண்றது? உங்க அம்மா அப்பா அந்த வயலை எப்படி பாத்துப்பாங்க? அதுக்காக தான். உங்க அம்மா அப்பாவோட உயிரே அந்த வயல் தான். அதனாலதான் சொல்றேன். புரியுது சித்தி. இருந்தாலும் சரி நீ வேணானா நீ இங்க இரு. நான் மட்டும் போயிட்டு வரேன். இல்ல சித்தி, அதெல்லாம் எதுவும் வேணாம். நானே போறேன் சித்தி. அந்த சின்ன கிராமத்துக்கு தானே, பரவாயில்ல, நான் போய்க்கிற. விடுங்க சித்தி. நீங்க ஒரு வாரத்துல பொறுமையாவே வாங்க. அங்க நம்ம வீடு இருக்குல்ல, அதெல்லாம் சுத்தம் பண்ணி வைக்க சொல்லிருக்கேன். அங்க போயிடலாமா? சரி சித்தி. இந்த வீடு எங்க இருக்குன்னு தெரியும்ல. சித்தி பிறந்து வளர்ந்த வீடே அதுதான். அது எனக்கு தெரியாம இருக்குமா சித்தி? மறந்துட்டியோ நினைச்சேன்பா. நீங்க என்ன கிண்டல் அடிக்கிறீங்க சித்தி? அம்மா அப்பா இறந்தோன்னு இங்க வந்துட்டோல, அதனால உனக்கு மறந்துருக்கோன்னு நினைச்சேன். 4 வருஷத்துல பொண்ணையும் நல்லா ஞாபகம் வச்சிருக்க முடியலையா? அதான். சித்தி, நான் அந்த பொண்ணோட ஃபேஸே பாக்கல சித்தி. ஆமால மறந்துட்ட பாரு. நீங்க மறக்கலாம் இல்ல சித்தி, வேணும்னே பண்றீங்க சித்தி. ஆமாம் அந்த பொண்ணு மட்டும் இந்த போட்டோவை பார்க்கணும். என்ன நிலைமை ஆக போதோ தெரியல. இந்த போட்டோக்கு என்ன பாட்டி? ஆமாம்மா நீ பார்த்தது விஷயம் அப்படி. என்ன சித்தி, சாரி கட்டி இருந்தா ஹிப் தெரியதா செய்யும். இதுல என்ன சித்தி தப்பு இருக்கு? நீ ஃபேஸ் பார்க்காம எதுக்கு பாக்குற? சித்தி, நான் மயக்கத்துல இருந்த மடியில படுத்துட்டு இருந்தேன் சித்தி. எனக்கு ஒண்ணுமே தெரியல. அந்த பொண்ணோட ஃபேஸ பாத்துருந்தா கூட எனக்கு ஃபுல்லா ஞாபகம் இருந்திருக்கும் சித்தி. அந்த பொண்ணோட ஃபேஸே எனக்கு தெரியாது சித்தி. சரிப்பா நீ நாளைக்கே கிளம்பிரு. சரி சித்தி. அங்க போயிட்டு ஒரு வாரத்துல நான் வந்துருவேன். இங்க இருந்து எல்லாத்தையும் எடுக்கணும்ல, அதனால ஒரு வாரத்துல வந்துருவேன். சரி சித்தி, அங்க நான் போய் பாத்துக்கிறேன். போன உடனே வயலுக்கு போறேன் அங்க போறேன்ல போயிட்டு இருக்காத. போய் ரெஸ்ட் எடுத்துட்டு அடுத்த நாள் போய் வயலை பாரு. சரி சித்தி, அங்க நான் போய் பாத்துக்கிறேன். ரெஸ்ட் எடுத்துட்டு தான் பாப்பேன் சித்தி. நீங்க எந்த கவலையும் படாதீங்க. நீ எங்க சொன்னா கேக்குவ? அங்க போயிட்டு அதை பார்க்க போறேன் இதை பார்க்க போறேன்னு அலைஞ்சிட்டு தான் இருப்ப. 4 வருஷமா கிடைக்காத பொண்ணு இதுக்கு மேலேயும் கிடைப்பான்னு நம்பிட்டு இருக்காத. என்ன சித்தி பேசுறீங்க? இல்ல 4 வருஷமா கிடைக்கலையோன்னு நீ கல்யாணம் பண்ணலாம்ல. சித்தி தயவு செஞ்சு எதுவும் பேசாதீங்க சித்தி. இத பத்தி பேச்சே எடுக்க கூடாதுன்னு உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கேன்ல. ஆனாலும் நீ ஒரு பொண்ணு கிடைக்க மாட்டான்னு தெரிஞ்சு தேடிட்டு இருக்க பத்தியா?
ஆனாலும் இந்த உலகத்திலே பெரிய முட்டாளனா நீதான். ஏன் சித்தி இப்படி பண்றீங்க? இன்னைக்கு காலையில எந்திரிச்சதுல இருந்து நீங்க இப்படிதான் பண்ணிட்டு இருக்கீங்க. எங்கப்பா புரிய வைக்க ட்ரை பண்ற, புரிஞ்சுக்க மாட்டேங்கிறியே. யாரு சித்தி நான் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறேனா? ஆமா, எங்க புரிஞ்சுக்கிற? இருக்கட்டும் சித்தி, புரியாமலே இருக்கட்டும். நான் தேடி என்னைக்காச்சும் ஒரு நாள் அந்த பொண்ணை கண்டுபிடிக்க போற உங்க கண்ணு முன்னாடி வந்து நிக்கதா போகுது. 4 வருஷமா இந்த ஒரு டைலாக் தான் சொல்லிட்டு இருக்க. கிடைக்காத பொண்ணு இப்ப கிடைக்க போகுது. என்ன பண்றது? என் பையனும் இப்போ கிடைச்சிருவான், அப்ப கிடைச்சிருவான் தேடிட்டு மட்டும் தான் இருக்கா. கிடைச்ச பாட்டை தான் காணோம், என் கண்ணு முன்னாடி வந்து நின்ற பாட்டை தான் காணோம். இது எப்படியெல்லாம் சொல்லாதீங்க. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் கண்டிப்பா கண்டுபிடிப்பேன் சித்தி. எத்தனை ஒரு நாள் இப்படியே? எத்தனை வருஷம் ஆனாலும் அந்த பொண்ணை நான் கண்டுபிடிக்காம விட மாட்டேன் சித்தி. அப்ப கடைசி வரைக்கும் என்னால முடியாதுப்பா. சித்தி, உங்களை இருந்த அம்மா அப்பா கிட்ட போட்டு கொடுக்குறேன். ஆமாமா, மூளை இல்லாம சுத்துறது நீ என்ன போட்டு தர போறியா? இருங்க சித்தி, போட்டு தரேன். உங்களுக்கு கொஞ்சம் கொழுப்பு ஏறிடுச்சு. உங்க அக்கா கிட்ட சொல்றேனா இல்லையான்னு பாருங்க. முடிஞ்சா என் அக்கா கிட்ட சொல்லி திட்ட வச்சிரே பாப்போம். என் அக்கா எனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவா. நல்லா சொல்லுவீங்க சித்தி. கடவுளை வந்து உங்களை கண்டிப்பா திட்டதா போறாங்க. அத என்ன கொத்தி திங்கறாங்களா? பாருங்க, என் பையனை எப்படி எப்படி எல்லாம் கொடுமைப்படுத்துறேன்னு திட்டுறாங்களா இல்லையான்னு பாருங்க சித்தி. எப்படிப்பா 4 வருஷமா ஒரு பொண்ணு தேடிட்டு இருக்கே, கிடைக்கவே இல்ல, அத சித்தி வச்சு கிண்டல் பண்றாங்கனா? சித்தி, வர வர உங்களுக்கு வாய் கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சு சித்தி. இல்ல, உனக்கு மூளை மங்கறனால வாய் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகுது. மூளைன்னு ஒண்ணு இருந்திருந்தா அந்த பொண்ணை தேடி கண்டுபிடிச்சிருப்ப, இல்லாட்டா விட்டுருப்ப அந்த பொண்ணை. சரிடா, அந்த பொண்ணு இந்த ஊர் தான் உனக்கு தெரியுமா? நீ இந்த ஊர்லயே தேடிட்டு இருக்க? ஆமா சித்தி, அவ இந்த ஊர் தான். இந்த ஊர் இல்லனா அவ எப்படி என்ன வந்து காப்பாத்துவா? ஏன் பக்கண்ணா, உனக்கே கொஞ்சம் மூளை வேணாம்? இங்க வேற ஏதாவது வேலையா வந்திருக்கலாம், இல்லாட்டா இந்த ஊரை விட்டு இன்னொரு காலி பண்ணி போயிருக்கலாம். சித்தி, நீங்க வேற நான் கண் முழிச்சதுல இருந்து அவங்கள தேடிட்டு இருக்கேன் சித்தி. காக்க சாப்பாடு எல்லாம் கொண்டு வந்தாங்களே, அதை எப்படி இந்த ஊரா இருந்தா தானே கொண்டு வர முடியும்? கண்ணா, இங்க வந்திருக்கலாம், படிக்க வந்திருக்கலாம், வேலைக்கு வந்திருக்கலாம், எப்படி வேணாலும் வந்திருக்கலாம்ல. அவங்க வீடு இங்கதான் இருக்கும் சித்தி. நீங்க கன்ஃபியூஷன் பண்ணாதீங்க சித்தி. உன்னை சொல்லிட்டா இந்த அம்மா பேச்சு நீ கேப்பியா? 4 வருஷமா தேடுற ஒரு சந்த பந்து கூட நீ விடல, எல்லா இடத்துலயும் தேடிட்ட. இத்தனைக்கும் அந்த பொண்ணு பேரு தெரியாது, அந்த பொண்ணு யாருன்னு தெரியாது, எதுவுமே தெரியாது. என்ன பண்றியோ கண்ணா, ஒன்னும் புரியல கண்ணா. கண்ணனு பேர் வச்சிருக்காங்க, கண்ணனோட மூளையாவது கொஞ்சமாச்சு இருக்க வேணா உனக்கு? அப்ப சித்தி எனக்கு மூளை இல்லைன்னு சொல்றீங்களா? அப்படியும் சொல்லலாப்பா. சித்தி, வர வர இருங்க சித்தி. உங்களுக்கு ஒரு நாள் இருக்கு. பாயசத்துல விஷத்தை கலந்து குடுக்கற நாள் ஏன் பாருங்க. என் கண்ணாவுக்கு பாயாசத்துல தண்ணி ஊத்தணுமா பால் ஊத்தணுமானே தெரியாது. இதுல பாயாசத்துல விஷமா? என் கண்ணாவுக்கு தெரிஞ்சதுல சாம்பார் சாப்பாடு வைக்கிறது மட்டும்தான். பாயாசம் எல்லாம் என் கண்ணனுக்கு வைக்கவே தெரியாது. அப்ப சாம்பார்ல விஷத்தை ஊத்தி வைக்கிறேன். அவ்வளோ வருத்தலாம் நீ இல்லப்பா. அவ்வளவு வருத்தாதான் அந்த பொண்ணை கண்டுபிடிச்சிருப்பா. அவ்வளவு வருத்தலாம் இல்ல நீ. ஏன் சித்தி இப்படி டேமேஜ் பண்றீங்க என்ன? உண்மையா சொன்ன கண்ணா. போங்க சித்தி, உங்க மேல ரொம்ப கோவமா இருக்கே சித்தி. உங்க மேல கோச்சுக்கிட்ட போங்க. என் கண்ணு கோச்சிட்டாளா? சரிப்பா, சாரி. ஆனாலும் அந்த பொண்ணு உன்னால கண்டுபிடிக்க முடியல தானப்பா? சித்தி, என் கண்ணு முன்னாடி நிக்காம ஓடிருங்க. எங்க நீதான் நாளைக்கு காலையில கிளம்பிடுவியா? அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழிச்சுதான் உன்னை பார்க்க போறேன். அது வரைக்கும் அந்த சித்தி உன் கூட நிக்க கூடாதா? அப்புறம் அந்த சித்தி அவ்வளவு பிடிக்காமல போயிட்டல்ல உனக்கு. ஐயோ சித்தி, படுத்தாதீங்க சித்தி. 4 வருஷமா அந்த பொண்ணு தேடுன்னு சொல்லி என்ன படுத்துன்னு படுத்துனியே. ஐயோ, அந்த பொண்ணு எப்படி இருப்பா, அந்த பொண்ணு இப்படி இருப்பாளோ, அந்த பொண்ணு இப்படி இருப்பாளோ அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருந்தியடா. கடைக்கு போகும்போது கூட சித்தி இந்த பொண்ணு இப்படி இருப்பாளோ, சித்தி இந்த பொண்ணா இருப்பாளோ, போய் கேட்டு வாங்க சித்தி. நீ அந்த பொண்ணு கிட்ட போய் கேளுன்னு என்ன படுத்துல பாடா படுத்துனல, அப்பெல்லாம் கூட விட்டுருவ. இப்ப கூட நீ அததான் பண்ணிட்டு இருக்க. இதெல்லாம் என்னைக்காச்சும் ஒரு நாள் இந்த சித்தி உங்ககிட்ட சொல்லியிருக்கேனா? சொன்னதுல சித்தி, நீங்க தான் பெருசு. என்னை விட நீங்க தான் சித்தி பெருசு. இல்லடா, 4 வருஷமா நீ முட்டாளா இருக்கேன்னு சொல்ற. பாக்குற எல்லா பொண்ணுகிட்டயும் போய் கேட்டேன்னா செருப்படி வாங்க வேண்டியதான். அது ஒண்ணும் இல்ல சித்தி. பார்த்த உடனே இந்த பொண்ணுதான் நம்மளுக்கு ஹெல்ப் செஞ்சவன் தோணும் சித்தி. நீ கூட சொல்லிட்டு இருந்தியே, இந்த பொண்ணை பார்த்தா எனக்கு அப்படிதான் சித்தி தோணுது, இந்த பொண்ணதான் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு இருந்தியே, அந்த மாதிரியா? இன்னைக்கு என்ன வச்சு செய்யணும், டேமேஜ் பண்ணணும்னே யோசிச்சுட்டு இருக்கீங்க. நல்லாவே தெரியுது சித்தி. இதுக்காகவே அந்த பொண்ணு சீக்கிரமா கண்டுபிடிச்சு உங்க கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிக்க வைப்ப சித்தி. போடாக்கண்ணா, ஏதாவது வேலை இருந்தா போய் பாருக்கண்ணா. போ, எனக்கு வேலை இருக்கு, நான் வரேன். போகும்போது இந்த போட்டோவையே தூக்கிட்டு போ. நான்லாம் தூக்கிட்டு வர மாட்டேன் சித்தி. அப்புறம் அங்க போயிட்டு இந்த போட்டோவை ஏன் சித்தி எடுத்துட்டு வரலன்னு கேட்பேன். எனக்கு தேவையா? எடுத்து வச்சிரு இன்னைக்கு. போங்க சித்தி. ஆனா என்னைக்காச்சும் ஒரு நாள் இந்த பொண்ணை கண்டுபிடிச்சு உங்க கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிக்க வைப்ப சித்தி. இவ்வளவு பேசுறீங்களா? இன்னைக்கு வாய் அடிச்சு போவீங்க சித்தி. பாக்கலாம் கண்ணா. நான் வாய் அடிச்சு போறேன்னா நீ வாய் அடிச்சு போறியான்னு பாக்கலாம் கண்ணா. வயசும் கூடிக்கிட்டே போகுது, எந்த பொண்ணும் கிடைக்காது ஞாபகம் வச்சுக்கோ. போங்க சித்தி பேசாம. கண்ணில் ஒரு துளி நீர் மெல்ல கழன்று விழுந்தது ஏன்? விண்ணில் ஒரு விண்மீன் சற்று விசும்பி அழுததுதான். உள்ளங்கை கடந்து எங்கோ ஒழுகிய நிமிடங்களே மெல்ல சிறை செய்யவே